ஆனந்திக்கு வயது 28. தலையில் வைத்த குங்குமம் காய்வதற்கு முன்பே அவளது வளையல்கள் உடைக்கப்பட்டன. அன்று வீட்டில் நிறைய பேர் இருந்தனர். ஆனால் ஆனந்தி முற்றிலும் தனிமையில் இருந்தாள். அஜயின் மரணம் வெறும் விபத்து மட்டுமல்ல, அது ஆனந்தியின் முழு உலகத்தின் முடிவு. திருமணமாகி வெறும் 3 ஆண்டுகளே ஆகியிருந்தது. காலையில் அஜய் அலுவலகம் செல்லும் போது, மாலையில் சீக்கிரம் வருவேன், உனக்கு ஜிலேபி வாங்கி வருவேன் என்று சொன்னபோது ஆனந்தி சிரித்து கொண்டே, இந்த முறை பொய் சொல்லாதீர்கள் என்றாள். அது பொய்யல்ல, கடைசி வாக்குறுதி என்பது அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. இறுதி ஊர்வலத்தில் மக்கள் அழுது கொண்டிருந்தனர். ஆனால் ஆனந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை. அவள் சும்மா பார்த்து கொண்டிருந்தாள். யாரோ அவளது ஆன்மாவை உடலில் இருந்து பிரித்தது போல உணர்ந்தாள். இனி இவளுக்கு வெள்ளை சேலை கட்டுங்கள், வளையல்களை கலற்றுங்கள், சிரிப்பதையும் பேசுவதையும் நிறுத்துங்கள். ஒவ்வொரு கட்டளையும் ஆனந்தின் இதயத்தில் ஒரு புதிய காயத்தை ஏற்படுத்தியது. அவளது மாமியார், இனி நீ ஒரு விதவை, அதிகமாக வெளியே தெரியாதே, அதிகமாக வாழ ஆசைப்படாதே என்றார். பெண் பிறப்பது பாவமல்ல, ஆனால் விதவை ஆவது ஒரு தண்டனை என்பதை ஆனந்தி முதல் முறையாக உணர்ந்தாள். இரவுகள் மிகவும் கனமாக இருந்தன. அஜயின் சட்டை இன்றும் அலமாரியில் இருந்தது. அதில் அவனது வாசம் வீசியது. ஆனந்தி அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு மௌனமாக அழுவாள். யாரிடமும் அல்ல, தனக்குள்ளேயே. 3 மாதங்களுக்கு பிறகு சூழ்நிலை காரணமாக அவள் ஒரு பள்ளியில் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கேதான் அவளுக்கு அகிலன் அறிமுகமானான். அகிலன் ஒரு அமைதியான மனிதன். அவனது கண்களில் ஒருவித அமைதி இருந்தது. அவன் ஆனந்தியை ஒருபோதும் பரிதாபத்துடன் பார்த்ததில்லை, கேள்விகள் கேட்டதும் இல்லை. அவளை ஒரு மனிதராக மட்டுமே பார்த்தான். ஒரு நாள் பணியாளர் அறையில் அகிலன் மெதுவாக, தவறாக நினைக்கவில்லை என்றால் தேநீர் அருந்துகிறீர்களா என்று கேட்டான். ஆனந்தி திடுக்கிட்டாள். பல மாதங்களுக்கு பிறகு யாரோ ஒருவன் அவளிடம் இவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார்கள். அன்று தேநீரில் சர்க்கரை அதிகமாக இருந்தது. ஆனால் ஆனந்தியின் இதயத்தில் பல மாதங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு இனிமை இறங்கியது. அவளுக்கு பயமாக இருந்தது, ஏனெனில் இதயம் மீண்டும் ஏதோ ஒன்றை உணரத் தொடங்கி இருந்தது. இந்த சமூகம் விதவையின் இதயத்திற்கு பூட்டு போடவே விரும்புகிறது. இரவில் ஆனந்தி அஜயின் புகைப்படத்தை பார்த்து விம்மி விம்மி அழுதாள். நான் தவறான மனிதனா அஜய்? யாரிடமாவது பேசுவது கூட உனக்கு செய்யும் துரோகமா? புகைப்படம் மௌனமாக இருந்தது. வாழ்க்கை நிற்பதற்கு தயாராக இல்லை. சில உறவுகள் சத்தம் போட்டு வருவதில்லை, அவை மௌனமாக இதய கதவை தட்டுகின்றன. அத்தகைய உறவுகளை கண்டுதான் அதிக பயம் ஏற்படுகிறது. ஆனந்தி இப்போது தினமும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வர தொடங்கினாள். வெள்ளை சேலை, பொட்டில்லாத நெற்றி, வளையல்கள் இல்லாத கைகள். ஆனால் அவளது கண்களில் முன்பிருந்த அந்த வெறிச்சோடிய பார்வை இப்போது இல்லை. இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்பது அவளுக்கே தெரியவில்லை. அகிலன் இப்போது அதிகமாக பேசுவதும் இல்லை. ஆனால் ஆனந்தி எப்போதெல்லாம் மௌனமாக இருக்கிறாளோ அப்போதெல்லாம் அவன் எந்த கேள்வியும் கேட்காமல், அறிவுரையும் சொல்லாமல் அமைதியாக அருகிலிருந்த நாற்காலியை நகர்த்தி போடுவான். ஒரு நாள் மழை மிகவும் பலமாக பெய்தது. பள்ளி முடிந்ததும் ஆனந்தி வாசலுக்கு வந்தாள். ஆனால் ஆட்டோ கிடைக்கவில்லை. மழையில் நனைந்தபடி அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அப்போது அகிலனின் குரல் கேட்டது. வருத்தப்படவில்லை என்றால் என்னிடம் பைக் இருக்கிறது, வருகிறாயா என்று. ஆனந்தி தயங்கி நின்றாள். இதயம் செல் என்றது, அறிவு வேண்டாம் என்றது. சமூகத்தின் குரலோ காதுகளில் விஷத்தை கலப்பது போல ஒலித்தது. விதவையாக இருந்து கொண்டு வேறொருவருடன் செல்வதா? ஆனால் மழை மிக தீவிரமாக இருந்தது. சில நேரங்களில் வாழ்க்கையில் நனைவது அவசியமாகிறது. பைக்கில் அமரும்போது ஆனந்தியின் கைகள் நடுங்கின. அகிலன், பயப்படாதீர்கள், நான் வேகமாக செல்ல மாட்டேன் என்று மட்டும் சொன்னான். அந்த வாக்கியம் பைக்கிற்காக மட்டுமல்ல. வழிநெடுக பேச்சுக்கள் ஏதுமில்லை. மழை, காற்று மற்றும் இதயத்தின் வேகமான துடிப்பு மட்டுமே இருந்தன. பல மாதங்களுக்கு பிறகு ஆனந்தி தன்னை உயிர்ப்புடன் உணர்ந்தாள். இந்த உணர்வுதான் அவளை அதிகம் பயமுறுத்தியது. வீடு திரும்பியதும் அவள் இறங்கியதை அண்டை வீட்டு பெண் பார்த்து விட்டாள். அவளது பார்வை பலவற்றை பேசியது. இப்போது நிறம் மாற தொடங்கிவிட்டது. ஆனந்தி கதவை சாத்திவிட்டு சுவரில் சாய்ந்தபடி அமர்ந்தாள். அன்று இரவு அவள் அஜயிடம் பேசினாள். நான் உன்னை மறக்கவில்லை, ஆனால் அதற்காக நான் என்னையே மறந்துவிட வேண்டுமா? கண்ணீர் தலையணையை நனைத்தது. அடுத்த நாள் பள்ளியில் ஒரு வதந்தி பரவி இருந்தது.
ஆனந்தி டீச்சருக்கும் அகிலன் வாத்தியாருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. நேராக யாரும் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் முதுகுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் நீதிபதியாகி பேசிக் கொண்டிருந்தார்கள். அகிலன் இதை கேட்டுவிட்டான். அன்று அவன் ஸ்டாஃப் ரூமிற்கு வரவில்லை. ஆனந்தியின் இதயம் அமைதியற்று இருந்தது. ஒருவரின் மௌனம் எவ்வளவு கனமானது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். பள்ளி முடிந்ததும் அவளே அகிலனிடம் சென்றாள். மக்கள் சொல்வதெல்லாம். அகிலன் அவளது பேச்சை இடைமறித்தான். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது எனக்கு பொருட்டல்ல. பிறகு சிறிது தயங்கி சொன்னான், ஆனால் உனக்கு அது முக்கியம். உனக்கு நான் துன்பம் தர விரும்பவில்லை. இந்த வார்த்தைகள் தான் ஆனந்தியின் மிகப்பெரிய பயமாக இருந்தது. அவள் வீட்டிற்கு வந்து முதல் முறையாக தனது வெள்ளை சேலையை உற்று பார்த்தாள். உண்மையிலேயே நான் வாழும் உரிமை இத்துடன் முடிந்துவிட்டதா என்று கண்ணாடியில் தன்னையே கேட்டுக்கொண்டாள். நான் சிரித்தால் அது குற்றமா? யாராவது என்னை ஒரு மனிதராக மதித்து பேசினால் அது பாவமா? கண்ணாடி மௌனமாக இருந்தது. ஆனால் இதயத்தால் இப்போது மௌனமாக இருக்க முடியவில்லை. அடுத்த நாள் அகிலன் விடுமுறை எடுத்துக்கொண்டான். பயம் சமூகத்தின் மீது மட்டுமல்ல, அகிலனுக்கும் இருந்தது என்பதை ஆனந்தி உணர்ந்தாள். அது அவனுக்காக அல்ல, ஆனந்திக்காக. ஒருவேளை இங்கிருந்துதான் இந்த கதை வெறும் நட்பாக இல்லாமல் இதயம் விசஸ் உலகம் என்ற போராட்டமாக மாறியது. சில உணர்வுகள் உண்மையாக இருக்கும்போதுதான் அவை அதிகம் பயமுறுத்துகின்றன. ஆனந்தி இப்போது பயந்து கொண்டிருந்தாள். பள்ளியின் ஒவ்வொரு மூலையிலும் அகிலன் இல்லாமை ஆனந்தியை உறுத்தியது. கரும்பலகையில் சாக்பீஸ் சத்தம் கேட்டது. ஆனால் அவளுக்குள் ஒரு மௌனம் நிலவியது. ஒவ்வொரு முறை கதவு திறக்கப்படும் போதும் அவள் அறியாமலேயே அந்த பக்கம் பார்ப்பாள். பிறகு அவளிடமிருந்தே பார்வையை மறைத்து கொள்வாள். 3வது நாள் அகிலன் திரும்பினான். சாதாரண உடைகள், சாதாரண முகம். ஆனால் ஆனந்திக்கு மட்டும் எல்லாம் அசாதாரணமாக தெரிந்தது. கண்கள் சந்தித்த போது இருவரும் உடனடியாக பார்வையை திருப்பிக் கொண்டனர். ஏதோ தவறு செய்துவிட்டது போல. ஸ்டாஃப் ரூமில் நிசப்தம் நிலவியது. அகிலன் ஃபைலை திறந்தான். ஆனந்தி தேநீர் கோப்பையை எடுத்தாள். அவளது கை நடுங்கிக் கொண்டிருந்தது. அகிலன் மெதுவாக சொன்னான், உனக்கு விருப்பம் என்றால் நான் வேறு இடத்திற்கு மாறுதல் வாங்கி செல்லட்டுமா? இதை கேட்டதும் ஆனந்தியின் இதயம் பலமாக துடித்தது. ஏன்? இந்த கேள்வி வெளியே வரவில்லை. ஆனால் அவளது கண்கள் அதை கேட்டுவிட்டன. அகிலன் முதல் முறையாக நேரடியாக அவளது கண்களை பார்த்து சொன்னான், ஏனென்றால் உன் வாழ்க்கை ஏற்கனவே மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அதன் சுமையை இன்னும் கூட்ட விரும்பவில்லை. இவை சாதாரண வார்த்தைகள்தான், ஆனால் அதன் தாக்கம் காதலை போலவே இருந்தது. அன்று இரவு ஆனந்தியால் உறங்க முடியவில்லை. தலையணைக்கு அருகில் அஜயின் புகைப்படம் இருந்தது. நான் உன்னை விட்டுவிடவில்லை. பிறகு இந்த இதயம் யாருக்காக துடிக்கிறது? தன் கணவனுக்கு மட்டுமல்ல, தனக்கே துரோகம் இழைப்பது போல அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் ஆனந்தி விடுமுறை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள். திருமணத்திற்கு பிறகு அவளும் அஜயும் சென்ற அதே இடம். சிரிப்பு, அந்த புகைப்படங்கள், அந்த நினைவுகள் என அனைத்தும் இன்றும் அங்கேயே இருந்தன. அஜய் மட்டும்தான் இல்லை. அங்கே திடீரென்று அகிலன் வந்தான். நீ இங்கேதான் இருப்பாய் என்று எனக்கு தோன்றியது என்றான். ஆனந்தி திடுக்கிட்டு, நீ ஏன் வந்தாய் என கேட்டாள். அகிலன் சொன்னான், ஏனென்றால் உன் கண்களில் இப்போது நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இருவரும் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தனர். காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனந்தி சொன்னாள், விதவைகள் காதல் செய்யக்கூடாது என்று மக்கள் சொல்கிறார்கள். அகிலன் அமைதியான குரலில் சொன்னான், பெண் தனக்கானவள் அல்ல என்று மக்கள் சொல்வார்கள். ஆனந்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை பற்றி நினைத்தால் அது அஜய்க்கு செய்யும் துரோகமா? அகிலன் மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், அன்பு யாருடைய இடத்தையும் பறிப்பதில்லை. அது காலியாக இருக்கும் இடத்தை நிரப்புகிறது, அவ்வளவுதான். இதை கேட்டதும் ஆனந்தி தேம்பி அழுதாள். முதல் முறையாக அவள் ஒருவரின் தோளில் தலை சாய்த்தாள். மிகவும் லேசாக, மிகுந்த பயத்துடன். அகிலன் கைகளை தூக்கி கூட அணைக்கவில்லை. அப்படியே அமர்ந்திருந்தான். அந்த தருணத்தில் ஆனந்தி புரிந்து கொண்டால், இது வெறும் ஈர்ப்பு அல்ல, இது ஒரு ஆதரவு. ஒருவேளை இதுதான் மிகவும் தூய்மையான அன்போ? ஆனால் சமுதாயம் அவ்வளவு எளிதாக இதை ஏற்க தயாராக இல்லை. அடுத்த வாரம் கிராமத்தில் பஞ்சாயத்து கூடியது. விதவையாக இருந்து கொண்டு ஆண்களுடன் சுற்றுகிறாள், கலாச்சாரத்தை மறந்துவிட்டாள் என்றனர். ஆனந்தி அவர்கள் நடுவே நின்று கொண்டிருந்தாள். அவளது குரல் நடுங்கியது. ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், அவ்வளவுதான். அன்று அகிலன் அனைவர் முன்னிலையிலும் சொன்னான், இதை ஒரு குற்றம் என்று சொன்னால், ஆம், நானும் ஒரு குற்றவாளிதான்.
கூட்டம் சதம்பித்தது. அகிலன் முதல் முறையாக தன் இதயத்தின் உணர்வுகளை ஏற்றுக்கொண்டான். அதில் பயம் கலந்திருந்தாலும் ஒருவித பெருமிதம் இருந்தது. கௌரவம் என்பது பெண்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். ஆனந்தி இன்று அதே ஆயுதத்திற்கு முன்னால் நின்றாள். பஞ்சயத்திற்கு பிறகு வீட்டின் சூழல் மயானம் போல ஆனது. மாமியாரின் கண்களில் கோபம் இல்லை, பயம் இருந்தது. ஊர் என்ன சொல்லும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. ஆனந்தி மௌனமாக இருந்தாள். ஏனெனில் அவளது குரல் இப்போது அவளுடையது மட்டுமல்ல என்பதை அவள் அறிந்திருந்தாள். அன்று இரவு மாமியார் தெளிவாக சொன்னார், ஒன்று, இதையெல்லாம் நிறுத்து, இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இது ஒரு மிரட்டல் அல்ல, ஒரு தீர்ப்பு. ஆனந்தி தனது திருமண புகைப்படங்கள் இருந்த அறைக்கு சென்றாள். சிவப்பு நிற பட்டுடை, சிரிக்கும் முகம், அஜயின் கையை பற்றியிருந்த விரல்கள். அவள் அந்த புகைப்படத்தை தொட்டு சொன்னாள், நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை, என்னை நானே செத்து போக விடாமல் பார்த்து கொள்கிறேன். அடுத்த நாள் காலை அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. நேராக அகிலனை சந்திக்க சென்றாள். கண்கள் வீங்கியிருந்தன, ஆனால் முடிவு தெளிவாக இருந்தது. நான் உன்னிடம் வந்ததால் என்னை பலவீனமானவள் என்று நினைத்து விடாதே என்றாள். அகிலன் சொன்னான், நீ இங்கேயே தங்கினாலும் உன்னை நான் பலவீனமானவள் என்று நினைக்க மாட்டேன். ஆனந்தி தன் வழியை முதல் முறையாக வார்த்தைகளில் கொட்டினாள். ஒவ்வொரு நாளும் என்னை பிணமாக வாழச் சொல்கிறார்கள், நான் ஒரு விதவை என்பதற்காகவே. அகிலனின் கண்கள் கலங்கின. அப்படியானால் இன்று வாழ வேண்டும் என்று முடிவெடு என்றான். அன்றே அகிலன் ஆனந்திக்காக நகரத்தில் ஒரு சிறிய வீட்டை பார்த்தான். எந்த வாக்குறுதியும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை, ஒரு வாய்ப்பு மட்டுமே. வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் என்ற செய்தி கிராமத்தில் காட்டு தீயாக பரவியது. இப்போது எல்லாம் உறுதியாகிவிட்டது என ஊர் பேசியது. ஆனந்தி வெள்ளை சேலை அணிந்திருந்தாள். ஆனால் இந்த முறை தலை குனிந்து அல்ல. மாமியார் கடைசியாக கேட்டார், உனக்கு கௌரவம் வேண்டுமா அல்லது இந்த மனிதன் வேண்டுமா? ஆனந்தி நிதானமாக சொன்னால், கௌரவம் என்ற பெயரில் உயிரோடு இருப்பதை மறுப்பார்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சிதான் முக்கியம். வீட்டை விட்டு வெளியேறும்போது அவள் திரும்பி பார்க்கவில்லை. ஏனெனில் பின்னால் பயம் மட்டுமே எஞ்சியிருந்தது. நகரத்து அறை சிறியதாக இருந்தாலும் அங்கேதான் ஆனந்தி முதல் முறையாக சுதந்திரமாக மூச்சுவிட்டாள். அன்று இரவு அவள் வண்ண வளையல்களை வாங்கினாள். ஆனால் அணிய துணிவின்றி தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டாள். அகிலன் ஒவ்வொரு நாளும் வருவான். ஆனால் ஒரு இடைவெளியை பேணினான். ஏனெனில் உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை, அது காத்திருக்கும். ஒரு நாள் ஆனந்திக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது. அகிலன் இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவளை தொடவில்லை, அந்த எல்லையை தாண்டவில்லை. காலையில் ஆனந்தி சொன்னால், நீ அருகில் இருப்பதால் எனக்கு இப்போது பயம் இல்லை. அகிலன் முதல் முறையாக அவளது கையை பற்றினான், மிகவும் மென்மையாக, அனுமதி கேட்பது போல. அந்த தருணத்தில் ஆனந்தி உணர்ந்தாள், மகிழ்ச்சி என்பது யாரிடமிருந்தும் பறிக்கப்படுவதில்லை, அதுவாகவே கிடைக்கிறது. ஆனந்தி இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டாள். ஆனால் இந்த கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. ஏனெனில் மிகப்பெரிய முடிவு இன்னும் பாக்கி இருந்தது. சில கதைகள் சத்தத்துடன் முடிவதில்லை, சில முடிவுகள் புன்னகையாக மாறிவிடுகின்றன. ஆனந்தின் கதையும் இன்று அதே போன்ற ஒரு கட்டத்தில் இருந்தது. நகரத்தில் வாழ தொடங்கி 6 மாதங்கள் கடந்தன. ஆனந்தி மீண்டும் பாடம் நடத்த தொடங்கியிருந்தாள். ஆனால் இந்த முறை அவள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, தனக்கும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தாள். பயமில்லாமல் வாழ்வது. அகிலன் இப்போதும் அப்படியேதான் இருந்தான். எந்த அவசரமும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. சில நேரங்களில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து தேநீர் அருந்துவார்கள். அங்கே பேச்சுக்கள் குறைவு, நிம்மதி அதிகம். ஒரு மாலை வேளையில் ஆனந்தி அலமாரியை திறந்தாள். வெள்ளை சேலைகளை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதல் முறையாக ஒரு இளஞ்சிவப்பு நிற சேலையை வெளியில் எடுத்தாள். கண்ணாடி முன் நின்று தன்னையே கேட்டுக்கொண்டாள், இனி நான் மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு அனுமதி உண்டா? கண்ணாடி புன்னகைத்தது. அன்று இரவு அவள் அகிலனிடம் சொன்னாள், நான் உனது துணையை தேர்ந்தெடுத்ததால் எனது கடந்த காலத்தை மறந்துவிட சொல்வாயா? அகிலன் தலையசைத்து மறுத்தான். இல்லை, அந்த கடந்த காலத்துடனேயே உனது எதிர்காலத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன். இது எந்த ஒரு சினிமாத்தனமான காதலும் அல்ல. களைப்படைந்த 2 இதயங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலை தேடிக்கொண்ட நிகழ்வு. திருமண முடிவு மெதுவாக எடுக்கப்பட்டது. சத்தமும் இல்லை, எதையும் மறைக்கவும் இல்லை. சிலர் வந்தார்கள், சிலர் வரவில்லை. ஆனால் வந்தவர்கள் இதயபூர்வமாக வந்திருந்தார்கள். ஆனந்தி சிவப்பு நிற பட்டுடை அணியவில்லை, மாறாக வெளிர் மஞ்சள் நிற உடையை அணிந்திருந்தாள். சிவப்பு வளையல்கள். அவளது கண்களில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தது.
திருமணச் சடங்குகள் நடக்கும்போது அவள் அஜயை நினைத்து கொண்டாள். கண்ணீர் வந்தது. ஆனால் அதில் வெட்கமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை. நீ எனது முதல் கதை, இது இரண்டாவது. விதவை மறுமணம் செய்து கொள்கிறாள் என்ற சமூகத்தின் சில குரல்கள் இப்போதும் ஒலிக்கத்தான் செய்தன. ஆனால் அந்த குரல்கள் இப்போது ஆனந்தியின் காதுகளை எட்டவில்லை. ஏனெனில் அவளது காதுகளில் இப்போது அவளது வாழ்வின் இதய துடிப்பு மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கிராமத்திற்கு திரும்பிய போது மாமியார் பார்வையை தாழ்த்தி கொண்டார். சிலர் மன்னிப்பு கேட்டனர், சிலர் மௌனம் காத்தனர். ஆனந்தி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் அவளது புன்னகையே பதிலாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுமி அவளிடம் கேட்டாள், அக்கா, ஒரு விதவை மீண்டும் காதலிக்கலாமா? ஆனந்தி புன்னகையுடன் சொன்னாள், விதவை அல்ல, ஒரு பெண் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் அவள் காதலிப்பது அவசியம். அகிலன் அவளது கையை பற்றி கொண்டான். இனி பயமில்லாமல். ஒரு பெண் தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கும் இடத்தில்தான் உண்மையான கதை தொடங்குகிறது. ஆனந்தியின் இந்த பயணம் சமுதாயம் விதித்த தடைகளை உடைத்து தன் மகிழ்ச்சியை தேடிக்கொண்ட ஒரு பெண்ணின் வெற்றி கதையாக முடிந்தது. எனவே நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.